ப்ராஃபிட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ். இது 2மே நம்ம ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டெமோ தான் காட்டப் போறேன். ஏன்னா ஒரு ட்ரேடரா நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் வந்து உள்ள ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்றாங்களா? இல்ல ரீட்டெயில் பீப்பிள் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றாங்களான்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை இல்லையா? சோ அத பத்தி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலும், ஆர்டர் ஃப்ளோவும் குடுக்கும். உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணும்னா, இதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், இங்க இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற அது எல்லாமே வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸா நமக்கு ஆக்ட் ஆகும். சோ இந்த விஷுவல் ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டர் ஃப்ளோ வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டு, நம்ம வந்து பை போலாமா? செல் பண்ணலாமா? இல்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா? ஒரு நியூட்ரல் வியூல அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது 2த்தையும் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றீங்க, ட்ரெண்ட் லைன் டிரா பண்றீங்க இல்லையா? நீங்க அதையும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து பயன்படுத்துவாங்க. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட ட்ரேடிங் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்ல வந்து ஐசிடி கான்செப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் லெவல் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து தேவைப்படுதோ, பேசிக் லெவலு அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்ன்னும் போது, நம்ம வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் டிரா பண்றக்கூடிய ஒரு மெத்தட் சரிங்களா? இதுல நீங்க எத வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல். நான் எதுக்காக மார்க்கெட் ப்ரொஃபைல சூஸ் பண்ணேன்னா, இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சரு, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட லைனு, ஒரு ம டேவோட குளோசிங்கு, இதுல இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் எல்லாமே ஒரு டைரக்ஷன் வந்து இண்டிகேஷன் பண்ணும். மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப போதா? இல்ல மார்க்கெட் வந்து ஒரு மாரி ட்ரெண்டிங்கா போதான்றது என்ன பண்ணிடும்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து காமிச்சு குடுத்துரும். அது முக்கியமா எங்கெங்கலாம் டார்கெட் செட் பண்ணலான்ற மாரியான ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும் நமக்கு வந்து மத்த டூல விடவும் இந்த மார்க்கெட் ஃபுல் அதிகமாவே நமக்கு குடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா, நான் படிச்ச மத்த டூல்ஸ விடவும் எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சரிங்களா? இது ஓகே. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயம் பிரைஸ் ஆக்ஷனு, ஸ்மார்ட் மணி, ஐசிடி கான்செப்ட்ஸ் சொல்றோம் இல்லையா? அது கூட நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஆர்டர் ஃப்ளோவா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணி குடுத்துரும் உங்களுக்கு? கன்ஃபர்மேஷன் பண்ணி குடுக்கும். அதாவது இப்போ வந்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு அப்டின்னா, இப்ப இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணும்போது, இந்த இடத்துல ரியலான பையர்ஸ் இருக்காங்களா அப்டின்னு என்ன பண்ணிடும் உங்களுக்கு, இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து காமிச்சு குடுத்துரும். சப்போஸ் வந்து இங்க பையர்ஸ் இல்ல, வீக்கா தான் மேல போகுது அப்டின்னா, அதுக்கு அடுத்தது வந்து செல்லர்ஸ் வந்து உள்ள வந்து என்ன பண்ணி காமிச்சு குடுத்துரும் நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ. செல்லிங் வந்து மார்க்கெட் உள்ள வரப்போகுதுன்றத நமக்கு முன்னாடியே காமிச்சு குடுத்துரும். ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து எந்தவித இண்டிகேஷனுமே இல்லாம மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு, மேல கீழன்னு சொல்லி திரும்ப செய்யலாம். அந்த ஒரு நாளா நம்ம என்ன பண்ணிக்கணும், ட்ரேடிங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். லாஸ் வந்தாலும் லாஸ புக் பண்ணிட்டு நம்ம கம்முனு இருந்துரணும் சரிங்களா? சரி ஓகே. நம்ம வந்து டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஸ்டூடண்ட் குரூப்ல வந்து ஒரு போல் வந்து கேட்டிருந்தேன். நம்ம ரெக்கார்டட் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க இல்லையா? மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோல. அதுல வந்து என்னோட ட்ரேடிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம், கிட்டத்தட்ட 65% பீப்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே எனக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் சரிங்களா? ஒரு 5% வந்து நான் வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஜாயின் பண்ணவங்களா இருக்காங்க. ஆக்சுவலா ரீசென்ட்டா வந்து நானு போடுற வீடியோஸ் வந்து நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெறையன்றத விட, ஒரு 100 கமெண்ட்ஸ் வருது அப்டின்னா, அந்த 100ல ஒரு 5 கமெண்ட்டோ, ஒரு 10 கமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நெகட்டிவ் கமெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ட பார்த்துட்டு, நான் YouTubeல வீடியோஸ் போஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி குடுக்கலாம். வீடியோஸ் வந்து நெறைய குடுக்கலான்றத அத நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல கண்டிப்பா நெகட்டிவிட்டின்றது வரும். நமக்கு தேவையானது எவ்வளோ பாசிட்டிவ் வருது, எவ்வளோ நெகட்டிவ் வருதுன்றத நம்ம பார்க்கணும். நெகட்டிவ் அதிகமா வந்துச்சுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அத திருத்தணும்னு அர்த்தம். பாசிட்டிவ் அதிகமா வருது அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரையிலும் என்னோட சேனலுக்கு வந்து வர கமெண்ட்ல அதிகமான கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்டா தான் இருக்குன்றதால என்ன பண்ண போறேன்னா, இதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே பெருசா கண்டுக்காம, என் மேல தப்பு இருந்துச்சுன்னா, அத நான் கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிப்பேன். தப்பு இல்லாம நெகட்டிவ் கமெண்ட் இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கனோ, அத ப்ராப்பரா நான் உங்களுக்கு கண்டிப்பா குடுப்பேன் சரிங்களா? இனிமே நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா சரிங்களா? அண்ட் முக்கியமா செபியோட ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே கண்டிப்பா நான் வந்து கடைபிடிப்பேன் ஓகேங்களா? ஃபேக்கா வந்து ஒரு ஸ்டாக்க வாங்குங்க, செல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல ஜாயின் பண்ணா நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்கன்ற அப்படின்ற அந்த ஃபேக் ப்ரமோஷன்லாம் குடுக்க மாட்டேன் சரிங்களா? நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணா கூட, உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா? நீங்க வந்து எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஸ்கிரீன் டைம் குடுக்குறீங்கன்றத பொறுத்து தான், நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா, அந்த ரெக்கார்டட் கிளாஸா இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க வந்து கிளாஸ் வாங்குனதுக்கு அப்புறம் கூட டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா, நான் கண்டிப்பா அந்த டவுட்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் வந்து பண்ணுவேன் சரிங்களா? லைவ் மார்க்கெட்ல கேட்டாலும், லைவ் மார்க்கெட்ல நான் சால்வ் பண்ண ரெடியா தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம கிளாஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் வந்து குடுத்துருக்கேன். என்னோட ஃபீஸ் வந்து பே பண்ண முடியல, அவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா, நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு சில அமௌண்ட் வந்து கண்டிப்பா குறைப்பேன் சரிங்களா? நான் இங்க ஒரு ஜோன் டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் சரிங்களா? அதேபோல நான் எதுக்காக ஃப்ரைடேவோட இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ட டிரா பண்ணியிருக்கேன்னா, இத நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, செல்லிங் எக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். செல்லிங் எக்ஸஸ் அப்டின்னா,
பையர்ஸோட ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சுட்டு, செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஜோன் சரிங்களா? மார்க்கெட் இதே போல அங்கிருந்து எவ்ளோ பெருசா கீழ விழுந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்ப அது எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ. இந்த ஒரு ஜோன்ல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 93 பாயிண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஃபால் ஆயி கீழ வந்திருக்கு. அப்போ நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்லிடலாம். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இந்த ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மிட் பாயிண்ட் சொல்லக்கூடாது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா வந்து வந்திருக்கு. ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு ப்ரூட் பிரிண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா? அப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ஒரு டேல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? அழகா வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க நம்ம கிளியரா சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிருக்கு பாருங்க மார்க்கெட் அதாவது மண்டே நேத்து சரிங்களா? என்ன பண்ணான்னா, இங்க குளோசிங் வச்சான் இல்லையா? அங்கருந்து ஒரு சின்ன கேப் டவுன்ல தான் வந்து ஓப்பன் ஆனான். ஓப்பன் ஆனதுலருந்து கொஞ்சம் தூரம் கீழ வந்தான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணான், மேல போயிட்டே இருந்தவன், நேத்து நம்ம ஜோன் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஜோன்ல இருந்து கீழ விழ ஆரம்பிச்சவன், கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஃப்ரைடேயோட லோவையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் என்ன பண்றான்? கீழ வந்து குளோஸ் பண்ணியிருக்கான். இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல போய் மார்க்கெட் கண்டிப்பா திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டுனா, எனக்கு இந்த இடத்துல தான் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மார்க்கெட் திரும்பக்கூடிய இந்த இடத்துல நாங்க வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். Google Meetல. ஸ்டூடண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா? ஸோ ஏன்னா டெய்லியுமே வந்து 9:30லேருந்து 11:30 நான் Google Meetல ஒரு ஸ்டூடண்ட் யாரெல்லாம் ரெக்கார்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்காக நானு ஏன்னா நம்ம என்னதான் வீடியோஸா பார்த்தாலும், லைவ் மார்க்கெட்ல எப்படி பார்க்கணும்ன்ற அந்த ஒரு ஐடியா கிடைச்சுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க கிட்ட இருந்து நம்மளோட நாலேட்ஜ் வந்து சீக்கிரமா கெயின் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து அந்த 2 ஹவர்ஸ் லைவ் செஷன் வந்து குடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பக்கம் ஆர்டர் ஃப்ளோல இந்த ஒரு ஜோன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நான் வந்து கொண்டு போயிடுறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு 2 நாளோட ஒரு கோஇன்சிடென்ஸ் வந்து காட்டப் போறேன். ஆனா 2 நாளுமே வேற வேற மாதிரியான ட்ரேடிங் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஒரே பேட்டர்ன் தான் கிடைச்சிருக்கும். ஆனா வேற வேற ஒரு நாள் வந்து ட்ரேட் என்ட்ரி போற மாரி கிடைச்சிருக்கும். ஒரு நாள் வந்து ட்ரேட் என்ட்ரி போகாத மாரி வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த ஜோன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதே லெவல் தான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது. 22,739 இருந்து 22,728 ஸோ இங்கேயும் வந்து அதே தான் இருக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஆர்டர் ஃப்ளோல. இங்க பி பீரியட் இருக்கு இல்லையா? ஸோ பி பீரியட்ன்றது நமக்கு மார்க்கெட் ஃபுல் டெர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட் ஃபுல் எப்பவுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோ நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன் அப்படின்ற டைம் ஃப்ரேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். செகண்ட் 30 மினிட்ஸ் வந்து பி அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பி பீரியட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு ஹைய வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 9:55 கேண்டில் 9:55 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த கேண்டில் தான் வந்து இங்க டாப்ல இருக்கிற கேண்டில். இந்த ஒரு கேண்டில் இருக்கான் இல்லையா? நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்தாலும் சரி, இல்ல வந்து வேற ஏதாச்சும் மெத்தட்ல பார்த்தாலும் சரி. ஸோ நான் வந்து ஆர்டர் ஃப்ளோல இந்த கேண்டில் குடுக்கக்கூடிய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் செல் சரிங்களா? பாசிவ் செல் அப்டின்னா, லிமிட் செல் ஆர்டர் வந்து உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து ஒரு லிமிட் செல் ஆர்டர் உள்ள வருது அப்டின்னா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்கன்றதா ஒரு அர்த்தம். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த லிமிட் செல் மட்டும் இல்லாம, அதுக்கு அடுத்த ஒரு கேண்டில் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். ஸோ அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவ் செல் வந்து வந்திருக்கு. அக்ரெசிவ் செல் அப்டின்னாக்கா, மார்க்கெட் ஆர்டர் போட்டு செல் பண்ணுவாங்க இல்லையா அவங்க. ஒரு பாசிவ் செல்லு, ஒரு அக்ரெசிவ் செல். இது 2மே சேர்ந்து வருது அப்டின்னா, இதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும் சரிங்களா? அது எங்க வந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் பிட்வீன்ல எங்கேயும் வரல. எக்ஸாக்ட்டா நேத்து நம்ம செல்லிங் எக்ஸஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த பாசிவ் செல் வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அங்க டாப் வந்து டச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் செல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம் அப்டின்னா, ஓகே நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் தெரிஞ்சு போச்சு அப்டின்னு சொல்லிட்டு, இந்த லோ உடைக்கும் போதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்தவரை என்ன பண்ணணும், மேல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணுது அப்டின்னா, இந்த மாரி ஒரு என் பிரேக் அவுட் வந்து வரணும். அதேபோல ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணா, இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி என்ன பண்ணணும் உங்களுக்கு, இமிடியேட் என் மாரி உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். அப்பதான் நம்மளோட என்ட்ரி வந்து ப்ராப்பரான என்ட்ரியா இருக்கும். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ எடுத்துட்டு நான் பிரைஸ் ஆக்ஷன் சார்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நார்மல் கேண்டல்ஸ்டிக் சார்ட். நமக்கு வந்து இந்த ரெட்ல தொடர்ந்து காமிச்சிருக்கா? அங்கருந்து கன்டினியூஸா மார்க்கெட் கீழ வந்துச்சா? ஒரு புல் பேக் போயிருக்கா? புல் பேக் போனோம் பாருங்க. இந்த கேண்டில் ஹை என்ன பண்ணல? எத்தன வாட்டி இங்கிருந்து மேல போனாலும், இந்த ஒரு ஹைய வந்து டச்சே பண்ணல. சரிங்களா? மேல போயிருக்கானா? அங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கு. அகைன் மார்க்கெட் மேல போயிருக்கானா? திரும்பி மார்க்கெட் கீழ இறங்கி மார்க்கெட் மேல போனாலும் நமக்கு என்ன பண்ணல உங்களுக்கு, இந்த ஹைய டச் பண்ணல. அட் த சேம் டைம் நீங்க வந்து இந்த ஒரு லைன வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்புனாலே அந்த ஒரு லைன. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம் உங்களுக்கு? இங்க பிரேக் பண்ணியிருக்கானா? நான் சொன்னேன்னா, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணுது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி கீழ இறங்கிட்டு, இப்டி வரணும்னு சொல்லியிருந்தேன்னா, கீழ இறங்கியிருக்கா? திரும்ப ஒரு புல் பேக் போயிருக்கானா? அகைன் இந்த லோவ உடைக்குது. அங்கிருந்து அந்த பிரைஸோட மூவ்மெண்ட்ட மட்டும் பார்த்துக்கோங்க. போட்டவன் கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு அங்கருந்து? ஃபால் அடிக்கடி வந்திருக்கா?
ஸோ நம்ம வந்து இவ்ளோ பெரிய டார்கெட்ட புடிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து இங்க நம்ம என்ட்ரி போறோம் அப்டின்னா, கீழ இறங்கி வரும்போது, ப்ரீவியஸ் டேவோட இங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத நீங்க என்ன பண்ணலாம்? அழகா வந்து கேப்சர் பண்ணலாம். இல்லையா, நம்ம வந்து எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறோமோ, அதுக்கு 1:1 இல்ல 1:1.5 அந்த மாரி டார்கெட் நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ ட்ரேடிங்ன்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க எந்த பிரைஸ்ல வந்து என்ட்ரி போறீங்க? என்ன கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி போறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நேத்தோட இம்பார்டன்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா? வால்யூம் ப்ரொஃபைல்ல உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா என்ன பண்ணுங்க உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. செல்லிங்கோட டெல்டா வந்து காமிச்சிருக்கா. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த செல்லிங் டெல்டா ஜோன வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாக்ஸ் மாரி போட்டுக்கிறேன். இந்த செல்லிங் டெல்டா ஜோன. இந்த செல்லிங் டெல்டா ஜோன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சிங்கிள் பிரிண்ட்க்கான ஒரு ஜோன். சரிங்களா? நம்ம இது 2 மட்டும் மார்க் பண்ணுவோம். மத்தெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இப்ப என்ன பண்றேன்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு, ஃபுட் பிரிண்ட் சார்ட் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் டைம் ஃப்ரேமே 5 மினிட்ஸ் போய் மாத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு கம்பேரிசன் வந்து பார்க்க போறீங்க எல்லாரும். சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு ப்ரீவியஸ் டேது. அங்கருந்து இது வந்து ஒரு பாசிவ் செல்லு. அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் கேண்டில் வந்து போட்டிருந்தான்னு சொன்னேனா, அதே போல பாருங்க. இது என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல்ல செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் சொல்லி மார்க் பண்ணியிருந்தேனா, அந்த ஜோனோட டாப் என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு ஒரு இன்வெர்ட் ஹேமர் மாரி போட்டிருக்கானா, அதாவது இங்க என்ன கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சோ, அதே கேண்டில் இங்கேயும் போட்டிருக்கானா? ஸோ, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா இருக்கா? 2வது பாருங்க. அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் கேண்டில் வந்திருக்கா இந்த இடத்துல? இங்கேயும் அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் கேண்டில் வந்திருக்கா? ஸோ 2வது கேண்டிலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமா இருக்கா? 3 கேண்டில் பாருங்க. உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா? இங்கேயும் அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு இந்த இடத்துல? டவுன் ட்ரெண்ட் நோக்கி வர மாரி காமிச்சிருக்கான். இங்கேயும் டவுன் ட்ரெண்ட் வர மாரி காமிச்சுட்டு, ஆல்மோஸ்ட் 3 கேண்டிலுமே ஒரே மாரி தான் வந்து போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மண்டே வந்து மார்க்கெட்டு இந்த ஹைய வந்து என்ன பண்ணலன்னா, ஒரு வாட்டி கூட மேல போறப்ப கிராஸே பண்ணல. ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க, இங்கிருந்து மேல போனவன், இங்க ஒரு வாட்டி கிராஸ் பண்ணியிருக்கானா? நெக்ஸ்ட் பாருங்க. அத ஃபாலோ பண்ணி, இந்த கேண்டிலுமே வந்து என்ன பண்றான், கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி குளோசிங் வச்சிருக்கானா? அப்ப இங்கிருந்து நமக்கு கிளியரா என்ன ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட்ல இங்க லிமிட் செல்லர்ஸ் வந்தாலும், அவங்களால என்ன பண்ண முடியல, மார்க்கெட்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பையர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத, இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து காமிச்சுச்சு. ஸோ, நேத்து நம்ம இங்க செல் என்ட்ரி போனவங்க, இன்னைக்கும் இங்க செல் என்ட்ரி போயிருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா மாட்டின்ட்டு இருப்போம். ஆக்சுவலா நம்ம வந்து என்ட்ரி போயிருக்க மாட்டோம். நான் என்ட்ரி போனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு, இப்படி ஒரு என் மாரி சாரி இது வந்து வி யோட ஒரு லோ பிரேக் பண்ற மாரி வரும் இல்லையா? ஸோ, நமக்கு வந்து அது மாரி கிடைக்கல. ஸோ சொல்றேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கிருந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பும்ன்றத ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அதுபோல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சுச்சா? இந்த ஒரு ஜோன் எதுக்காக மார்க் பண்ணியிருந்தேன்? நேத்துல சிங்கிள் பிரிண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி போட்டிருந்தேனா, இது கம்ப்ளீட்டா சிங்கிள் பிரிண்டோட ஜோனா? இங்க பாருங்க. இந்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசா என்ன பண்ணான் உங்களுக்கு, கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணான். சரிங்களா? ஆனா, கேண்டில் ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து பாருங்க உங்களுக்கு இன்சைட் பாரா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இந்த இன்சைட் பார்னா என்ன அர்த்தம்? மொமென்டம் டிராப். ஓகேங்களா? ஸோ, மொமென்டம் டிராப் வந்து எப்ப நடக்கும்? ஒரு ஷார்ட் கவரிங் ராலி முடிஞ்சு அடுத்த கேண்டில் வந்து இமிடியேட்டா பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? மொமென்டம் டிராப் வந்து நடக்கும். ஸோ, நீங்க இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரீவியஸா வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய கிரீன் கலர் கேண்டில்ன்றது வெறும் ஷார்ட் கவரிங் கேண்டிலா தான் இருக்கும்ன்றத நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கேண்டில் முடியறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹையும் மார்க் பண்ணிக்கோங்க. லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்சைட் பாரா வந்துருச்சு. இந்த இன்சைட் பார்லயே வந்து 2 விதமான இன்சைட் பார் இருக்கு. என்னன்னா, இது 2மே வந்து ஒரே கலர்லயே இருக்கும். இதுவும் கிரீனா இருக்கும். இதுவும் கிரீனா இருக்கும். 2மே கிரீனா இருந்தா அதுக்கு பேர் வந்து மொமென்டம் டிராப்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்? கலர் வந்து சேஞ்ச் ஆயி வரணும். இப்படி அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா, இன்சைட் பார் வந்து நெகட்டிவ்ல இருக்கணும். அதேபோல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா, அதோட ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு எப்படி தெரியணும் உங்களுக்கு? கிரீன் கலர் கேண்டிலா இருந்தா தான் நீங்க என்ன பண்ணணும்? மொமென்டம் டிராப்ன்ற அந்த ஒரு பாயிண்ட்டே வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்ப்ளீட் மொமென்டம் டிராப்பா? இந்த மொமென்டம் டிராப் வந்து நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மதர் கேண்டில் இருக்கு இல்லையா? அத லோ பிரேக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேட் என்ட்ரி வந்து போயிடலாம். அதேபோல இந்த ஒரு மொமென்டம் கேண்டில் இருக்கு இல்லையா? இதோட ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு மதர் கேண்டில் இருக்கு இல்லையா? இது ரொம்ப பெருசா இருக்கும்ன்றதுனால, நம்ம என்ன பண்ணிடலாம் எப்பவுமே, டார்கெட்ட வந்து 1:1ன்றத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதுபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும் உங்களுக்கு? கம்ப்ளீட்டா அங்கருந்து ரிவர்சல் ஆயிட்டு, இங்கருந்து மார்க்கெட் பை பண்ணி திருப்புனான் இல்லையா? அதே இடத்துல மார்க்கெட் லோ வந்திருக்கா? ஸோ நீங்க வந்து இங்க ட்ரேட் பண்ணியிருந்தா கூட அழகா என்ன பண்ணிக்கலாம்? இந்த லோல வந்து டார்கெட்ட புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். நமக்கு வந்து நேத்தும், இன்னைக்கும் ஒரே மாரி பேட்டர்ன் கிடைச்சுச்சு. நேத்து வந்து இந்த பேட்டர்ன் நம்ம ட்ரேட் எடுத்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு? மொமென்டம் டிராப் குடுத்து அதுல ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரே மாரி பேட்டர்ன் வந்தாலும், எல்லா நாளுமே நமக்கு இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட்ல என்ன மாரி நடக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ரேடிங் டிசிஷன் வந்து நம்ம மாத்திக்கணும். சோ அதுக்கப்புறம் பாருங்களேன், மார்க்கெட்டு
இங்க பை பண்ணி திருப்புனானா, இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த 2 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கீழ இருந்து மேல திரும்ப போகுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் சரிங்களா? ஏன்னா, இந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் பை கேண்டில். அத ஃபாலோ பண்ணி அக்ரசிவ் கேண்டில், அக்ரசிவ் பை கேண்டில். ஸோ நம்ம எப்படி இங்க பார்த்தோம். ஒரு லிமிட் செல் கேண்டில் ஃபாலோ பண்ணி அக்ரசிவ் செல் கேண்டில் அப்படின்னா, மார்க்கெட் திரும்பி கீழ வரும்னு பார்த்தோமோ, அதே போல ஒரு லிமிட் பை கேண்டில் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரசிவ் பை கேண்டில்ல மார்க்கெட் என்ன பண்ண போகுது? கீழ இருந்து மேல திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்ப நீங்க இங்க பாருங்களேன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா இந்த லோ நான் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இல்லன்னா வந்து இந்த லைன்ல டெலீட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? அதோட லோ மட்டும் மார்க் பண்றேன். ஸோ இந்த லோ மட்டும் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இதோட லோ மட்டும். நீங்க கடைசி வரையிலும் பாருங்களேன், மார்க்கெட் என்ன பண்ணிருக்காது உங்களுக்கு? அந்த லோவ வந்து டச் கூட பண்ணியிருக்காது. கீழ இறங்கியிருக்கான் ஆனா டச் பண்ணியிருக்காது. கீழ இறங்கியிருப்பான் ஆனா டச் பண்ணா மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு கம்ப்ளீட்டா? ரிவர்சல் ஆயிட்டு மேல போதா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட்டோ, இல்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டோ அந்த ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்டின்னா என்ன பண்ண மாட்டாங்க. அந்த ஜோன வந்து பிரேக் பண்ண விட மாட்டாங்க. மார்க்கெட் என்ன பண்ணிடும்? முன்னாடியே திரும்பி போக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம். மார்க்கெட் மேல போறப்பலாம் இந்த ஹைய பிரேக் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து லோ கிட்ட வரும்போதெல்லாம் இந்த லோ வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது அப்டின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து குளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா, அழகா என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். என்னன்னா, ப்ரோ நீங்க எப்படி இந்த கேண்டில்லாம் வந்து ஒரு பாசிவ் பை கேண்டில்ன்னு சொல்றீங்க? இல்ல வந்து ஒரு அக்ரெசிவ் கேண்டில் சொல்றீங்க அப்டின்னா, கேண்டில் பிளஸ் இந்த கேண்டில் இருக்கக்கூடிய டெல்டா வேல்யூ சரிங்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம். இது வந்து ஒரு லிமிட் கேண்டிலா? இல்ல வந்து அக்ரெசிவ் கேண்டிலா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அது எல்லாமே நான் வந்து கிளாஸ்ல கம்ப்ளீட் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா உங்க எல்லாராலுமே உங்க ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாரி நான் YouTubeல வீடியோஸ் போடுறேன் இல்லையா? அத பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்? அழகா கொஞ்சம் கொஞ்சமா நாலேட்ஜ் டெவலப் பண்ணலாம். நீங்க நாலேட்ஜ் டெவலப் பண்ணிட்டு, நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் எடுக்கிறீங்களோ, அந்த பிராக்டிஸ் என்ன பண்ணணும்? நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்களோ, ட்ரேடிங்ல அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து நமக்கு ஆர்டர் ஃப்ளோவும், மார்க்கெட் ட்ரேடிங்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ப்ரோ நீங்க வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல எந்த மாரியான நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த மாரி நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஆனா லைவ் மார்க்கெட்ல இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்றது கஷ்டம்னு நெனச்சீங்க அப்டின்னா, அப்டிலாம் கிடையாதுங்க. நான் இந்த ரெக்கார்ட் பண்ண டூல வந்து பாருங்க. நான் டெய்லியுமே லைவ் செஷன் 9:30 இருந்து 11:30 நான் டெய்லியுமே வந்து லைவ் செஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கூட உட்காருவேன். அங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, இதுல வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா? நான் இது வந்து YouTubeல தான் பப்ளிஷ் பண்ணுவேனே தவிர, ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல வந்து நான் இது போட்டுருவேன் சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாரி கமெண்ட்னா, இப்போ நான் உங்களுக்கு இப்போ போஸ்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த மாரி ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தேவைப்படுதா? இல்ல லைவ் மார்க்கெட் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி, நான் அத எடிட் பண்ணி போடட்டுமா? ஏன்னா லைவ் மார்க்கெட்ன்னும்போது உங்களுக்கு மொத்தமா வந்து 6 ஹவர்ஸ் வரும். 6 ஹவர்ஸ்ல வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது. அந்த 6 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரிம் பண்ணுவேன். எப்படி ட்ரிம் பண்ணுவேன்னா, அந்த முக்கியமான பாயிண்ட்ல மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டிஸ்கஸ் பண்றத கட் பண்ணி போடுவேன். உங்களுக்கு அந்த மாரி தேவையா? லைவ் மார்க்கெட்லயே நம்ப யூஸ் பண்ற மாரி. ஏன்னா, எந்த மாரி போட்டா உங்களோட நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்ன பண்றேன்னா, அதுக்கேத்த மாரி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து குடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் உங்க நாலேட்ஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டாபிக் வீடியோன்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் வந்து சீக்கிரமா நான் போஸ்ட் பண்றேன் சரிங்களா? இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்க போறேன். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரலன்னா தான் எனக்கு கஷ்டம். பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்து கரெக்ட்டா தான் போயிட்டேன்னு அர்த்தம் சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப அப்செட் ஆக வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஸோ பார்ப்போம் நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.